சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வகையில் மழைநீரை சேகரிக்க ஏதுவாக புதிய ஏரி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 12 நாம் இருக்கக்கூடிய பகுதி ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை மழைக்காலங்களில் மழைநீர் அதிகமாக மழைநீர் தேங்க காணப்படும். அது குறிப்பாக தேவையில்லாமல் கடலில் கலக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. கால்வாய் சென்று கடலில் கலக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். புதிதாக ஏரிகள் உருவாக்குவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் இருக்கக்கூடிய ஏரியை சரியான முறையில் பராமரிக்கவில்லை. அதே போல் மழைநீர் சேகரிப்பு என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்த சூழலில் தற்போது மாநகராட்சியின் சார்பில் புதிதாக அந்த ஏரிகளை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. மழைநீரை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து பல இடங்களில் மழை பெய்த பிறகு தண்ணீர் வடிந்து தேவையில்லாமல் ஆற்றில் கலந்து கடலில் கலக்கக்கூடிய சூழலில் இந்த இடம் பார்த்திங்கன்னா WRD அதாவது நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்துல அந்த வெறும் மேடு வெள்ளமாக இருந்த இடத்தை தூர்வாரி ஒரு ஏரியாக உருவாக்கி வருகிறார்கள். பல இடங்களில் மாநகராட்சி சார்பில் ஏரிகள் உருவாக்கி இருந்தாலும் சூழல் இந்த இடம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதுனா பறவைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏனென்றால் இயற்கையை ரசிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒருபுறம் சொல்லி வந்தாலும் பல இடங்களில் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு இருந்த உள்ள சூழலில் இந்த பகுதியை பொறுத்தவரை புதிதாக நீர்நிலைகளை உருவாக்கி வருகிறார்கள் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சிறிதளவு இருந்த ஏரியை கரைகள் அமைத்து ஒரு மிக நீண்டமாக ஒரு புதிதாக ஒரு ஏரியை உருவாக்கி வருகிறார்கள். கழிவுநீர் செல்வதற்கென்று தனி பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த இடம் அந்த நீர்வளத்துறை செய்ய வேண்டிய பணி மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. பல இடங்களில் இதுபோல் 100க்கும் மேற்பட்ட சிறு சிறு குட்டைகளை அதாவது சிறு சிறு குளங்களை போன்ற நீர்நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது. ஏனென்றால் குறிப்பாக அந்த கோடை காலங்களில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பணியை பொறுத்தவரை எவ்வாறு நடைபெறுகிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாளரிடமே நம்ம கேட்கலாம். இப்போ இது இது எதுக்காக இந்த ஒர்க்கு நடந்துட்டுருக்கு? இப்போ நம்மளுக்கு மழை தண்ணி எக்ஸ்ட்ரா அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்பிட்டு தேவையில்லாமல் கழிவு நீரில் தான் கலந்துடுது. நமக்கு மழை தண்ணி சேவ் பண்ணால் தான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கழிவு நீர் தனியாக போகிற மாதிரியும் மழை தண்ணி நம்மளுக்கு அதிகமாக சேகரிக்கிறதுக்கான கொள்ளளவு தேவை அப்படின்றதாக அங்கே இருக்கிற இடத்த ஆல்ரெடி இருந்தது ஒரு 3 அடி ஹைட்டுக்கு மண் இருந்துச்சு. இப்போ அந்த 3 அடி ஹைட்டுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம 2 அடி ஒரு 5 அடி ஆழம் அளவுக்கு தண்ணி தேங்குற அளவுக்கு மண்ணை ஃபுல்லாத்தையும் தூர் வாரிட்டு இந்த இடத்துல ஒரு புதுதாக ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு இது வரும். புதுதாக இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது மட்டுமே 2 ஏக்கர் அளவுக்கு இங்கே ஏரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு மழை வந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு பக்காவான இடம் ரெடி பண்ணியாச்சு. இந்த தூர் வாடுறதை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கழிவுகள் தேவையில்லாத கழிவுகள்லாம் தூர் வார அந்த தண்ணியெல்லாம் அது எங்கே போகுது, எந்த மாதிரி போகுது? தண்ணிகள்லாம் கழிவு தண்ணி தனியாக போகிற வாக்கியம் அதில் போயிடுது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாக்கியில் தான் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா மழை தண்ணி நம்ம தேங்காது அதிகமாக. ப்ளஸ் மழை பெய்கிற தண்ணி நம்ம தனியாக சேவ் பண்ணணும். அதில் கலந்துச்சுன்னா நம்ம சேர்க்குறதே வேஸ்ட்டு. அதனால் கலக்காமல் ரெடி பண்ணுறதுக்காக தனியாக கரை கட்டிட்டோம். இந்த தண்ணி அதில் போய்ட்டு கலக்காது. இதில் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஸ்டோர் ஆகிட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணி மட்டும்தான் வெளியில் போகும். அப்போ நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகிடுது. குறிப்பாக ஒரு புதிய முயற்சியாக கழிவுநீர் கால்வாயை தூர்வாருவது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்த போதிலும் கூட இந்த மழைநீரை சேகரிக்கும் பணி ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் மழைநீர் சேகரிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பணி. இந்த பணியை தற்பொழுது மாநகராட்சி செய்து வருகிறது. அதே போல் கழிவுநீரில் அந்த தேவையில்லாமல் கழிவுநீரும் மழைநீரில் கலந்துடக்கூடாது. அதே போல் மழைநீரும் தேவையில்லாமல் கழிவுநீர் கலந்து செல்லக்கூடாது என்பதற்காக கரைகள் அமைத்துள்ளார்கள். இதுபோல் முன்முயற்சிகள் பல இடங்கள் காலியாக உள்ள இடங்கள் இதுபோல் குளங்களை அமைத்தால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். கலையுடன் அன்பழகன்.